10th மேக்ஸு பயிற்சி 1.4 ஃபஸ்ட்டு சம்மு. கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும். விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும். இப்போ நமக்கு 4 படம் கொடுத்துட்டாங்க. 4 படத்தில் இது வந்து சார்பை குறிக்குதான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம குத்துக்கோடு வரைஞ்சிக்கலாம். குத்துக்கோடு வரையும் போது வரைபடத்தில் PQங்கிற 2 இடத்துல வெட்டுது. நமக்கு வந்து சார்பான்னு கேட்டிருக்காங்க. சார்புனா வரைபடத்தில் ஒரே ஒரு புள்ளியில் தான் வந்து குத்துக்கோடு வெட்டணும். இது வந்து 2 இடத்துல வெட்டுது, அதனால் இது சார்பாகாது. அதை எடுத்து எழுதிக்கலாம். சார்பு இல்லைங்கிறதுக்கான காரணத்தை எடுத்து எழுதிக்கலாம். குத்துக்கோடானது வரைபடத்தை P மற்றும் Q ஆகிய 2 புள்ளிகளில் சந்திக்கிறது, எனவே இது சார்பல்ல. அடுத்து 2வது வரைபடத்தை பார்க்கலாம். 2வது வரைபடத்தில் குத்துக்கோடு வரையலாம். நம்ம குத்துக்கோடுங்கிறது எங்கே வேணால் வரையலாம். இந்த பக்கம் வரையலாம், இந்த பக்கம் வரையலாம், நம்ம இங்கே வரையலாம். குத்துக்கோடானது வரைபடத்தில் Pங்கிற ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்குது, அதனால் இது சார்பாகும். அதை எடுத்து எழுதிக்கலாம். குத்துக்கோடானது வரைபடத்தில் P என்ற ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது, எனவே இது சார்பாகும். 3வது வரைபடத்தை பார்க்கலாம். 3வது வரைபடத்தில் குத்துக்கோடு வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த பக்கமும் குத்துக்கோடு வரையலாம், இந்த பக்கமும் குத்துக்கோடு வரையலாம். குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். வரைபடத்தில் PQR 3 புள்ளியில் வந்து வரைபடத்தில் சந்திக்குது. ஒரே ஒரு புள்ளியில் சந்திச்சாதான் அது வந்து சார்பாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளியில் சந்திச்சா அது வந்து சார்பாகாது. நமக்கு இங்கே வந்து 3 புள்ளியில் சந்திச்சிருக்குது, அதனால் இது சார்பாகாது. காரணத்தை எடுத்து எழுதிக்கலாம். குத்துக்கோடானது வரைபடத்தில் PQ மற்றும் R ஆகிய புள்ளிகளில் சந்திக்கிறது, எனவே இது சார்பல்ல. அடுத்து 4வது வரைபடத்தை பார்க்கலாம். 4வது வரைபடத்தில் குத்துக்கோடு வரையலாம். குத்துக்கோடு வந்து வரைபடத்தில் Pங்கிற ஒரே ஒரு புள்ளியில தான் சந்திக்குது, அதனால் இது வந்து சார்பாகும். அதை எடுத்து எழுதிக்கலாம். குத்துக்கோடானது வரைபடத்தில் P என்ற ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது, எனவே இது சார்பாகும். இப்போ நமக்கு எந்த வரைபடம் கொடுத்தாலும் அதில் வந்து குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி அது வந்து ஒரு புள்ளியில் வெட்டுச்சுன்னா அது வந்து சார்பாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளியில் வெட்டினா அது சார்பாகாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அவ்வளோதான் இந்த சம்மு.